ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி நைட்ஸ் டேல். இதை எழுதினவங்க ஜெஃப்ரி சாசர். இவர் ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா எல்லாருமே லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுதிட்டு இருந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் மிடில் இங்கிலீஷில் எழுதினது இவர் தான். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் தி கேண்டபரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட ஃபேமஸ் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேல். ஓகேவா? கேண்டபரி டேல்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மேலே உங்களுக்கு வீடியோட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டேல் ஃபர்ஸ்ட் டேலாக கொடுத்துருப்பாங்க. இந்த டேலை ஒரு நைட் நரேட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த நைட்ஸ் டேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த பில்கிரிமேஜ் போன நிறைய பேரில் இவரை ஒரு நோபலான பில்கிரிமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஹையஸ்ட் ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக பார்க்குறாங்க. ஏன்னா கிங்டமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா? அதனால் இது ஆல்மோஸ்ட் 1380 1390 எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மிடில் இங்கிலீஷில் மிடிவல் பீரியடில் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? இதோட சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இட்டாலியன் எபிக். ஓகேவா? அதில் இருந்து தான் எடுத்திருக்கிறாரு. ஆனால் சாசர் அதை அப்படியே கொடுக்காம அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஃபிலாசபிக்கல் அண்ட் ஆல்சோ மாரலான டோனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்லைட்லி அதை சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாரு. இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது சிவல்ரிக் ரொமான்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எபிக். ஓகேவா? ஸோ இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் ஏதென்ஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ தி பேஸ் இன் கிரீஸ், இந்த ரெண்டு இடத்துலையும் நடக்கிற மாதிரி இருக்கும். இதில் மிடிவல் கிறிஸ்டியன் அண்ட் ஆல்சோ ஒரு நைட்டோட ஐடியல் எப்படி இருக்குது சாசரோட பீரியடில் அப்படின்றதையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஐஎம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைமிங் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கேண்டபரி டேல்ஸில் நிறைய டேல் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் டேல் தான் லாங்கஸ்ட் டேல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா இதில் 2000+ லைன்ஸ் இருக்கிறதுனால இதுதான் லாங்கஸ்ட் டேல் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுது. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துலாம். தீஷியஸ், இவங்க டியூக் ஆஃப் ஏத்தன், இவங்களோட ஒய்ஃப் ஹிப்போலிட்டா. தென் பெலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்ற 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே கசின்ஸ் அண்ட் ஆல்சோ 2 பேருமே ரொம்ப ஃபேமஸான நைட். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறதுனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் தான் இந்த என்டையர் டேலாக இருக்கும். எமிலி அப்படின்ற அந்த பொண்ணை தான் இவங்க லவ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பிரின்சஸ். ஸோ அவங்க சிஸ்டர் ஆஃப் ஹிப்போலிட்டா. ஓகேவா? ஸோ ஹிப்போலிட்டாவோட சிஸ்டராக இருக்கிற அவங்க சிஸ்டர் மேரேஜ் பண்ணி போகிற அதே இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இது போக சில மைனர் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள ஸ்டோரி மூவ் ஆகும்போது பார்க்கலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தீஷியஸ் டியூக் ஆஃப் ஏத்தன்ஸ்னு சொன்ன இல்லையா? அவர் சித்தியாவோட ஃபைட் பண்ணி வாரில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுனால லேண்ட் ஆஃப் அமேசான் தான் ஆக்சுவலி அவர் வின் பண்ணியிருக்கிறாரு. அதனால ஹிப்போலிட்டா தான் அங்கே இருக்கக்கூடிய குயின் இல்லையா? ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்குது வாரில் வின் பண்ணதுனால. இப்போ குயின் ஆஃப் அமேசானான ஹிப்போலிட்டாவை அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட சேர்ந்து அவங்களோட சிஸ்டரான எமிலியையும் ஏதென்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது ஏதென்ஸில் தீசியஸ் நிறைய விமனை மீட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு ரொம்ப சத்தமாக அழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ஸோ தீசியஸ் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் விடோ உமன், எங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நைட்டாக ஒர்க் பண்ணாங்க. இப்போ வார் நடந்ததில் அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. க்ரூயலான கிங் கிரையான் அப்படின்றவர் எங்களோட ஹஸ்பண்டோட பாடியை பறி பண்ணுறதுக்கு தரமாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அழுறாங்க. இதை கேட்ட உடனே தீஷியஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த விமனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்போலிட்டா அண்ட் எமிலி 2 பேரையும் சேஃபாக ஏதென்ஸில் விட்டதுக்கு அப்புறமா இவர் அகெயின் அவரோட ஆர்மியை கூப்பிட்டுட்டு திபேஸ்க்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் கிங் கிரையானை கொலை பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த வால் எல்லாம் பிரேக் பண்ணி அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் கொண்டு அந்தந்த விடோ உமனோட கையிலேயே ஒப்படைச்சிடுறாரு. இப்போ அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறமா சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா டெட் பாடிஸையுமே சர்ச் பண்ணுறாங்க. அப்போது 2 நைட் மட்டும் ஸ்டில் அவங்க அலைவாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த 2 நைட்டுமே இப்போ கிரையானுக்கு கீழே ஒர்க் பண்ணவங்க இல்லையா? ஸோ அவங்களோட கிங்கை கொண்டுட்டாங்க அப்படின்றதுனால அவங்க திரும்ப சண்டை போடுறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால 2 பேரையும் கேப்சர் பண்ணி ஏதனுக்கு கொண்டு வராங்க. அவங்க பேர் பெலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்றவங்க. இவங்க 2 பேருமே கசின் அப்படின்றது சொன்னா இல்லையா? ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இப்போ தீஷியஸ் அவங்க 2 பேரையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டார். அவரோட ஹோல் லைஃப் ஃபுல்லாகவே அவங்க 2 பேரும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எவ்வளோ மணி கொடுத்தாலும் அவங்கள ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது இவங்க 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான டவர் இருக்கக்கூடிய ஒரு பிரிசன் ஏரியாவில் தான் அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறாங்க. அந்த ஜெயில் ஒரு டவர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நாள் மார்னிங், அது ஒரு மே மந்த், அந்த மார்னிங் பெலமன் அந்த விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்ருக்கிறாரு. அப்போது அவர் சடனாக ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் பார்த்தது எமிலியை, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அந்த பொண்ணு கார்டனில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறா. நான் ஆல்சோ பாட்டு பாடிட்டே இருக்கிறான். ஸோ அதை பார்த்த உடனே இவர் பயங்கரமாக கத்துறாரு. இப்போ ஆர்சைட் நீ எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு சொன்ன உடனே பெலமன் சொல்கிறாரு, நான் இப்போ ப்ரிசனில் இருக்கிறதுக்காக நான் அழலை, நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விமன் பார்த்தேன், அதனால எக்ஸைட்மெண்ட்டில் கத்துறேன். மேபி அவள் தான்
என்னோட டெத்துக்கு ரீசனாக இருப்பாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே ஆர்சைட் வந்து அந்த விண்டோ வழியாக பார்க்குறாரு. அவருக்கு பார்த்த அந்த நிமிஷத்துலேயே எமிலியை ரொம்ப பிடிச்சி போகுது. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எண்ட் ஆகுது. 2 பேரும் சண்டை போடுறாங்க, யார் எமிலியை மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பலமன் சொல்கிறாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், ஸோ நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதர்ஹுட் அப்படின்ற அந்த ஒரு ப்ராமிஸை நீ பிரேக் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது ஆர்சைட் சொல்கிறாரு, லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அங்கே எந்த ஒரு லாஸ் அண்ட் ப்ராமிசஸுமே அங்கே ஸ்டே ஆகாது அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ பெரோத்தியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஏத்தன்ஸ்க்கு வராரு. அவர் தீஷியஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ ஆர்சைட்டுக்குமே அவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இப்போ அவர் ஆர்சைட் பிரிசனில் இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவருக்காக பேசுகிறாரு, அவரை வெளியே அனுப்ப சொல்கிறாரு. அப்போ தீஷியஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை வெளியே அனுப்பிடுறேன், ஆனால் இதுக்கப்புறம் ஏத்தன்ஸ்க்கு அவர் வரவே கூடாது, வந்தாருன்னா நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரி ஓகேன்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இவன் இப்போ இங்கேருந்து ரிலீஸ் ஆகி போனதுக்கப்புறமா அவன் ரொம்ப சோகமாக தான் இருக்கிறான். வெளியே வந்துட்டோன்னு உனக்கு சந்தோஷம் இல்லை, ஏன்னா அவனால் எமிலியை பார்க்க முடியாததுனால சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப தின்னா அக்லியாக மாறிட்டு இருக்கிறான். ஸோ அந்த மொமெண்ட் அவன் புரிஞ்சுக்கிறான், நான் ப்ரெசென்ட்லேயே இருந்தால் கூட தூரமாக இருந்தவளை பார்த்துட்டு இருந்திருப்பேன், இப்போ அவளை பார்க்கவே முடியல, என்னால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ பலமன் வந்து இன்னும் ரொம்ப வருஷம், ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் அவன் அந்த ப்ரிசனில் இருக்கிறான். ஸோ அவன் அந்த ப்ரிசனில் இருக்கிறத விட ரொம்ப சோகமான விஷயம் எது அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னா, எமிலி அவன் டெய்லி பார்க்குறான், ஆனால் அந்த விண்டோ வழியாக தான் பார்க்குறான். அவகிட்ட பேசுகிறதுக்கோ அவள் பக்கத்தில் நின்று அவளை பார்க்குறதுக்கோ அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போது ஆர்சைட் வந்து டிசைட் பண்ணுறான், இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அவகிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டிஸ்கைஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ரொம்பவே புவராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி, அவனுக்கு ஒர்க் ஏதாவது வேணுன்ற மாதிரி இப்போ ஏதன்ஸ்குள்ளே என்டர் ஆகிறான். அவனோட பேர் ஃபிலோஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பேரோடு அங்கே போய் ஜாப் கேட்கும்போது அவங்களும் ஒரு சர்வன்ட் ஜாப் கொடுத்துட்டாங்க எமிலியோட ஹவுஸில். இப்போது டெய்லி அவன் எமிலியை பார்க்குறான், நல்லா ஒர்க் பண்ணுறான். ஸோ எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட ஒர்க்கை பார்த்து தீஷியஸ் வந்து அவனோட ஒர்க்கை ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்களோட ஓன் சேம்பர்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்போ டெய்லி அவன் எமிலியை பார்க்குறான், அவகிட்ட பேசுகிறான். பட் ஸ்டில் அவனோட லவ்வை வந்து அவன் கன்ஃபெஸ் பண்ணல. ஏன்னா இப்போ அவன் சர்வெண்ட்டாக இருக்கிறான், உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாலும் அவனை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அவன் எதுவுமே சொல்லலை. இப்போ பலமன் வந்து இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அந்த ஜெயிலுக்குள்ளே அவனுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஒயின் கிடைக்குது அண்ட் ஆல்சோ ஓபியம் ட்ரக்ஸும் கிடைக்குது. அதை மிக்ஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலருக்கு கொடுத்துட்டு அவர் தூங்கினதுக்கு அப்புறமா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போய் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அந்த காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, என்னோட கண்ட்ரிக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னோட ஆர்மி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து தீஷியஸ்க்கு அகேன்ஸ்டாக நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். இப்போது அந்த சேம் மே மார்னிங் என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்சைட் வந்து அதே ஃபாரஸ்ட்டுக்கு, அவன் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறானோ அதே ஃபாரஸ்ட்டுக்கு அவன் வந்து ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி வரான். அப்படி அவன் ரைட் போயிட்டு அங்கே போய் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப பாட்டு பாடிட்டே அவன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான், எமிலிக்கு ஒரு கார்லண்ட் செய்யணும் அப்படின்றதுக்காக. இந்த சாங் சவுண்டு கேட்ட உடனே பலமன் வந்து வெளியே வந்துட்டான். இப்போ அவனை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி ட்ரைட்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஆர்சைட் சொல்கிறான், நீ என்றைக்குமே எமிலியை உன்னால் அடைய முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும், இல்லை 2 பேருமே இறந்து போகணும். ஸோ நீ டியூயலுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ ஆர்சைட் கிட்ட இவன் இப்போ வெளியே போக முடியாது இல்லையா, ஃபாரஸ்ட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால ஆர்சைட் கிட்ட நமக்கு அந்த ஸ்வாட் ஷீல்டு இதெல்லாம் வேணும், ஸோ அது எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு வரணும், அது உனக்கும் எடுத்துகிட்டு வரணும் எனக்கும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லும்போது ஆர்சைட்டும் ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன், 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் தீஷியஸ், ஹிப்போலிட்டா, எமிலி இவங்க எல்லாருமே ஹண்டிங்காக ஃபாரஸ்ட் வராங்க. வந்த இடத்துல பலமன் அண்ட் ஆல்சோ ஆர்சைட் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. 2 பேரும் ரொம்ப வர்ஸ்ட்டாக சண்டை போட்டு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டால் கவர் ஆகிருக்கு. இதை பார்த்த உடனே தீஷியஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறான், இவன் எஸ்கேப் ஆகி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ உடனடியாக அவங்க 2 பேருமே கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அப்போ ஹிப்போலிட்டா, எமிலி, மற்ற லேடிஸ் எல்லாருமே பெக் பண்ணி அழுறாங்க. இதுக்காக நீங்கள் இவ்வளோ குரியலாக இருக்கீங்க, அவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க, ஸோ அவங்க வாழட்டுமே, நீங்கள் கொஞ்சம் மர்சி காட்டக்கூடாது அப்படின்னு கேட்ட உடனே இவரும் சரி ஓகே கைண்டான பர்சன் தான், ஸோ அதனால அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எதுக்காக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்றது சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே இப்போ போகலாம், ஆனால் 1 இயர் கழிச்சு நீங்கள் திரும்ப வரணும், 100 நைட்ஸோடு வரணும், 2 பேருமே 100 நைட்ஸ் ஈச் கொண்டு வரணும். அவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடட்டும், ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்துவோம், அந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணுறாலோ அவங்க தான் எமிலியை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட்காக தீஷியஸ் வந்து ஒரு லார்ஜ் ஸ்டேடியம் ஒன்று பில்ட் பண்ணுறாரு, 1 மைல் ரவுண்டில் இருக்குது ஓகேவா. ஸோ அதில் 3 டெம்பிள் வச்சுருக்கிறாரு. ஒரு டெம்பிள் ஈஸ்ட் சைடில் இருக்குது, அங்கே காட் வீனஸ் இருக்கிறாங்க, அவங்கள காடஸஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டெம்பிள் வெஸ்ட் சைடு இருக்குது, அது மார்ஸுக்கான டெம்பிள், அவங்கள காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டெம்பிள் நார்த் சைடு இருக்குது, அது டயானா அவங்களுக்காக, அவங்கள காடஸஸ் ஆஃப் சாஸ்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அந்த ஸ்டேடியம்குள்ளே 3 டெம்பிள் இருக்குது. இப்போ அந்த டோர்னமெண்ட் டேயும் வந்துடுச்சு.
பலமனும் அங்கே வந்துட்டாங்க. இப்போ மார்னிங் அவர் நேராக அந்த டெம்பிள் ஆஃப் வீனஸை போய் பார்க்குறாரு. அவங்க கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. நான் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவளை என்னோட ஒய்ஃப் ஆக்கிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ஃபைட்டில் வந்து நான் லூஸ் பண்ணவே கூடாது, நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது வீனஸ் வந்து அந்த ஸ்டாச்சுவை ஷேக் பண்ணி அவன் ப்ரேயரை கேட்ட மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. தென் எமிலி நேராக டெம்பிள் ஆஃப் டயானா கிட்ட போயிட்டு அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இப்படியே அன்மேரிடாக இருக்கணும், சாஸ்டிட்டியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படியே அன்மேரிடாலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக நீ ஒருத்தரை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவள் என்ன ப்ரேயர் பண்ணுறா அப்படின்னா, யார் என்ன ரொம்பவே லாயலாக ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த டயானா காட் அப்பியர் ஆகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 2 நைட்டில் யார் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நீ மேரேஜ் பண்ணிப்பேன், ஆனால் யாருன்றதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸப்பியர் ஆகிறாங்க. இப்போது ஆர்சைட் வந்து டெம்பிள் ஆஃப் மார்ஸ்க்கு போகிறாங்க. அவர் என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் விக்ட்ரியை கொடுக்கணும், இந்த டோர்னமெண்ட்டில் நான் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்ஸுமே அவர் வந்து ஒரு சவுண்டு மட்டும் கொடுக்குறாரு. அந்த சவுண்டு வந்து விக்ட்ரி அப்படின்னு கத்துது. ஓகேவா? ஸோ விக்ட்ரியை நான் உனக்கு கொடுத்துருவேன்ற மாதிரியான ஒரு சைன் கிடைக்குது. இப்போது ஹெவனில் வீனஸும் மார்ஸும் சண்டை போடுறாங்க. ஏன்னா வீனஸ் கிட்ட பலமன், மார்ஸ் கிட்ட ஆர்சைட் 2 பேருமே எனக்கு விக்ட்ரி வேணும், எனக்கு எமிலி வேணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க இல்லையா? இப்போது ஜூபிட்டருக்கு எப்படி இதை சால்வ் பண்ணுறதுனே தெரியல. அப்போது சாட்டன் அந்த இடத்துக்கு வராங்க. 2 பேருமே கேட்கும்போது யாருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு சொல்லும்போது சாட்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஓல்டு காட் ஆஃப் டைம் அண்ட் ஃபேட். ஓகேவா? அவங்க இந்த குவாரலை முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அதனால வீனஸ் அண்ட் ஆல்சோ மார்ஸ் 2 பேருமே சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இப்போது அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பலமனும் சொன்ன மாதிரி 100 நைட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, ஆர்சைட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. 2 பேருமே 2 கிங்கோட தலைமையில் அந்த ஃபைட்டை ரொம்பவே பிரேவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்பவே பேடாக ஊண்டடாக பிளட்டால் கவர் ஆன மாதிரி ரொம்ப வர்ஸ்டான சிச்சுவேஷனில் போயிட்டு இருக்கும்போது ஆர்சைட் வந்து அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறாரு. அவர் பலமனை வந்து வின் பண்ணிட்டாரு. அப்போது பலமனும் சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ மார்ஸ் கிட்ட அவர் விக்ட்ரி வேணும்னு கேட்டிருந்தாரு இல்லையா? ஸோ ஆர்சைட் விக்ட்ரியை கேட்டதுனால இந்த டோர்னமெண்ட்டில் அவர் வின் பண்ணிட்டாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்சைட் வந்து அவனோட தலையில் இருந்த ஹெல்மெட்டை எடுத்ததுக்கப்புறமா அவன் இந்த ஸ்டேடியமில் அவனோட ஹார்ஸில் ரைட் போகிறான், ஏன்னா எமிலியை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்படி போகும்போது அந்த சாட்டன் காட் இருக்கிறாரு இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு ஃபியூரியை ஹெல்லிலேருந்து அனுப்பி அது போயிட்டு ஆர்சைட்டோட ஹார்ஸை பயமுடுத்துகிற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஹார்ஸ் பயத்தில் ஜம்ப் பண்ணும்போது ஆர்சைட் வந்து கீழே விழுந்து அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டது. எல்லாரும் அவனை டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க, இவன் கண்டிப்பாக இறந்து தான் போவான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி எமிலி கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அப்போ எமிலி கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, பலமன் தான் உன்னை ட்ரூ அண்ட் லாயலாக லவ் பண்ணுறான், நீ அவனையே மேரேஜ் பண்ணிக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் இல்லையா, அப்போ நீ கண்டிப்பாக அவனை மேரேஜ் பண்ணிக்கணும், ஏன்னா அவன் தான் வேர்த்தியான ஒரு நைட் அப்படின்றத சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் இறந்து போயிட்டான். மிட் நைட்டில் தான் அவன் இறந்து போகிறான். அவன் இறந்து போன அந்த ஒரு நிமிஷம் எமிலி அவ்வளோ அழுறா. ஏன்னா அவன் வின் பண்ணிட்டான், ஆனால் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டான் இல்லையா? இப்போ தீஷியஸ் வந்துட்டு ஒரு கிராண்ட் ஃபியூனரல் ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. ஒரு பிக் ஃபயர் ஆஃப் வுட்ஸ் எல்லாமே அங்கே நடக்குது. ஆர்சைட்டோட டெட் பாடிக்கு அதை பேர்ன் பண்ணுறது வந்து எமிலி தான். அவளோட கையாலே அதை பேர்ன் பண்ணுறா. அவனோட ஜுவல், அந்த நைட்டோட ட்ரெஸ் எல்லாமே போட்டு அப்படி ஒரு ராஜ மரியாதை கொடுக்குற மாதிரி தான் அந்த பரியல் வந்து நடக்குது. இப்போ நிறைய நாட்கள் கடந்து போயாச்சு. எமிலியாக இருக்கட்டும், நிறைய பேர் அவன் இறந்து போனதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு நாள் தீஷியஸ் வந்து பலமன் அண்ட் ஆல்சோ எமிலி 2 பேரையுமே கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டு விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லாங் ஸ்பீச் கொடுக்குறாங்க. கடவுளை பற்றி, அவரோட அந்த ஒரு பிளானை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல, ஸோ அதனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஃபேட் என்னவா இருக்கோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது டெத்தாக இருந்தாலும் சரி, பர்த்தாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வேர்ல்டு நமக்கு என்ன கொடுக்குது, இந்த ஃபேட் நமக்கு என்ன கொடுக்குதோ அதை பேஷன்ஸோட அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடவுள்கிட்ட நம்ம எவ்வளோ தான் ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருந்தாலும் அது நமக்கு கொடுக்கணும்னு இருந்தால் தான் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ கொடுக்க வேணாம்னு நினச்சாங்கன்னா அது நம்ம லைஃப்லேயே இருந்தாலும் அது நம்ம லைஃப்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் எது ஃபேட், எது கரெக்டாக இருக்கும், வாட் வி நீடுன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ அதனால் இந்த ஃபேட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் தீஷியஸ் வந்து பலமன் அண்ட் ஆல்சோ எமிலியோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எமிலியும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜை நடத்தி வைக்கிறாங்க. ஸோ நைட் வந்து அந்த டேலை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ப்ரேயரோட முடிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பலமன் அண்ட் எமிலியோட இந்த ஸ்டோரி முடியும் போது காட் சேவ் ஆல் திஸ் ஃபேர் கம்பெனி ஏமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு தெரியும் யாரோட யாரை சேர்த்தா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும், யார் யாரை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, யார் யாருக்கு டிசர்விங், யார் யாரோட லைஃப்பில் தேவை அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ கரெக்டான பர்சனை கரெக்டான டைமில் அவர் கூட்டிகிட்டு வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.